ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நல்ல நல்ல அருமையான கதைகளாக நம்ம சேனல் மூலமாக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ஒரு குழந்தை வேணுங்க அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. ரொம்ப டச்சிங்கான ஒரு ஸ்டோரி. கேட்கலாமா? இத்தனை நாட்களாக இல்லாமல் இன்று அதிசயமா இப்படி கேட்டுக்கொண்டு தன் எதிரில் வந்து நிற்கும் கங்காவை உற்று பார்க்கிறான் சங்கர். அவள் தலைகுனிந்து நிற்கிறாள். இமை விளிம்பில் சரம் கட்டினார் போல கண்ணீர். அதான் தெரு குழந்தைங்க எல்லோருமே உன்னுடைய குழந்தைங்களாத்தானே வளருது கங்கா. அவன் அவளை இழுத்து தன் அருகில் அமர்த்தி தலையை வருடுகிறான். அவள் மௌனமாய் கீழ் உதட்டை பற்களால் அழுந்த கடித்தபடி உட்கார்ந்திருக்கும் விதம், கண்ணீரை சிரமப்பட்டு அடக்குவது நன்கு புரிகிறது அவனுக்கு. கங்காவுக்கு அப்படி ஒன்றும் வயசாகி விடவில்லை. 35 தான் ஆகிறது. இன்னமும் குலை ஈனாத வாளை போல தளதளவென்றுதான் இருந்தாள். சங்கர் மனைவியை உண்மையாய் நேசிப்பவன். சிநேகிதர்கள் இவனை பொண்டாட்டியின் தலைப்பை பிடித்துக் கொண்டு அலைபவன் என்று கூட கேலி செய்வார்கள். இத்தனை அந்யோன்யமான தம்பதிக்கு ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை இல்லாதது இறைவன் செய்த கொடுமைதான். கங்காவை சங்கரன் மணந்தபோது அவளுக்கு 20 வயது, அவனுக்கு 25. திருமணத்திற்கு வந்திருந்த அத்தை ஒருத்தி சொன்னாள், அம்மாடி, உன்னோட குடும்பத்திலாகட்டும் அவங்க குடும்பத்திலாகட்டும் சீட்டு கட்ட அடுக்கி வச்சாப்புல பிள்ளைங்க இருக்காங்க. நீயாவது 2ஓட நிறுத்திக்கோ. அதுவுமே 2 வருஷமாவது ஜாலியா இருந்துட்டு அப்புறமா பெத்துக்குங்க. இப்படி அந்த அத்தை சொன்னபோது கல்யாண கூடமே சிரிப்பால் அதிர்ந்தது. கங்கா வெட்கத்தில் முகம் சிவந்து போய்விட்டாள். அன்று இரவு சங்கர் குறும்பாக இவளை பார்த்தபடி கேட்டான், அத்தை சொல்றபடி 2 வருஷத்துக்கு குழந்தை வேணாம்னு இருக்கலாமா கங்கா? அவள் பதட்டத்துடன் தன் தளிர் கரங்களால் அவனது வாயை பொத்தினாள். குழந்தை தெய்வம் கொடுக்கிற பரிசுங்க. எங்க அம்மாவுக்கு நாங்க 10 பேரு. அம்மாவுக்கு கல்யாணமான அடுத்த வருஷமே எங்க அண்ணன் பிறந்துட்டான். அதனால அவங்க சந்தோஷமா இல்லையா என்ன? இன்னைக்கும் புதுசா கல்யாணமானவங்க போல ஆனந்தமா தான் இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள மாதிரி நிறைய பெத்துக்க வேணாங்க, 2 போதும். அதையும் காலகாலத்துல பெத்துக்கிட்டா நல்லபடியா வளர்க்க முடியும்ல. அவளது வார்த்தைகளை கேட்டு அவன் விழுந்து விழுந்து சிரித்தான். அந்த சிரிப்பில் தன் பெண்டாட்டி இத்தனை புத்திசாலியாக இருக்கிறாளே என்கிற பெருமை சுடர்விட்டது. ஆனால் வேண்டுமென்றவுடன் பெற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் பிறவாமல் இருப்பதும் நம் கையில் இல்லை என்பதை இந்த 15 வருட இல்வாழ்க்கையில் நன்றாக உணர்ந்து விட்டாள் கங்கா. இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்றாலும் குழந்தை பிறக்கவில்லையே. கங்காவின் மனசுக்குள் அந்த ஏக்கம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொண்டதில்லை. என்றாவது சங்கர் இது பற்றி பேசினாலும் ஒரே போடாக போட்டு அடக்கி விடுவாள். நமக்குன்னு பிறந்தாத்தான குழந்தை, ஊர் குழந்தைங்க எல்லாம் நம்ம குழந்தைங்க தாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் மேல நீங்க தான் இருக்கீங்களே, எனக்கு செல்ல குழந்தையா. இதற்கு மேல் பேச வாயே இல்லை அவனுக்கு. ஆனால் அவனை பெற்றவர்களின் வாய் கூசாமல் பேசியது. அவனது சகோதரிகளின் வாய் இவர்களுக்கும் மேல் ஒரு படி அதிகமாகவே பேசியது. அப்பொழுதுதான் கங்கா அவனிடம் முறையிட்டுக் கொண்டாள், உங்க தங்கச்சிங்க குழந்தைங்க யாரையாவது நாம் எடுத்து வளர்ப்போம். ஏன், உன்னோட தங்க குழந்தைகள்ல ஒண்ணு தத்து எடுத்துக்கலாமா கங்கா? எனக்கு எந்த குழந்தையும் மட்டம் இல்லைங்க. ஆனா என்னோட தங்க குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டா உங்க வீட்டுல இன்னமும் நிறைய பேச வாய்ப்பு கிடைச்சிரும். நம்மள நார் நாரா கிழிச்சு போட்டுடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க தங்கச்சி குழந்தைய பரவாயில்ல, எனக்கு எந்த குழந்தைகிட்டையும் பிரியமா ஒட்டிக்க முடியும். இதற்கு பிறகுதான் சங்கர் தனது இளைய தங்கை மீனாவின் 4வது பிள்ளையான கண்ணனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். இதில் மீனாவுக்கு பூரண திருப்தி. குழந்தை 1 வயசிலேயே கங்காவிடம் வந்துவிட்டது. அன்று முதல் இன்று வரை கடந்த 6 வருடங்களாக கண்ணன் கங்காவின் பிள்ளையாகத்தான் வளர்கிறான். இதனால் மற்ற தங்கைகளின் குழந்தைகளை ஒதுக்கிவிடவில்லை சங்கர். ஒவ்வொரு பள்ளிக்கூட விடுமுறைக்கும் குழந்தைகள் கொட்டமடிக்க மாமன் வீடு வந்து விடுவார்கள். இவர்களை சாக்கிட்டு கொண்டு தங்கைகளும் அண்ணன் வீட்டில் சீராட வந்து விடுவார்கள். சங்கர் இவர்கள் வந்துவிட்டு போன அடுத்த சில நாட்களிலேயே கங்காவின் சகோதரிகளையும் அவர்களது குழந்தைகளையும் புறப்பட்டு வர சொல்லி அழைப்பு விடுவான். மறுபடியும் வீடு முழுக்க குழந்தைகள், அவர்களுடன் விளையாடுவதற்காக ஓடி வரும் தெரு குழந்தைகள்.
இத்தனை குழந்தைகளுக்கும் கங்கா அழுக்காமல் சலிக்காமல் செய்து தரும் தின்பண்டங்கள், வாங்கி கொடுக்கும் விளையாட்டு சாமான்கள் எல்லாம் எத்தனை எத்தனை! வித்தியாசம் பாராட்டுவதில்லை அவள். கண்ணன் வந்த பிறகு அவள் இன்னமும் உற்சாகமாகத்தான் இருந்தாள். நேற்று அந்த சம்பவம் நடக்கும் வரையில். விடுமுறையாதலால் சங்கரனின் 3 சகோதரிகளுமே வந்திருக்கின்றனர். இவர்களின் குழந்தைகளோடு கண்ணனும் சேர்ந்து வீட்டை 2 படுத்திக் கொண்டிருந்தனர். கண்ணன் படுசுட்டி, படிப்பில் மகா கெட்டி. கங்கா சொல்லித் தருவதை அப்படியே பிடித்துக் கொள்வான். குழந்தைக்கு பல நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித் தந்திருக்கிறாள் கங்கா. இதுவே மீனாவின் மற்ற குழந்தைகளிடம் இத்தனை புத்திசாலித்தனம் இல்லை. குழந்தைகளை உட்கார்த்தி வைத்து படிப்பு சொல்லித் தரும் அளவுக்கு மீனாவிற்கு பொறுமையும் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அதுகளாகவே வளர்ந்து வருகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். மீனாவின் 10 வயது பெண் பிரியா பரட்டை தலையும் அதுவுமாய் தெருவில் பாண்டி விளையாடிக் கொண்டிருப்பாள். பெற்றவள் அண்ணனிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் சினிமா தியேட்டரில் போய் உட்கார்ந்திருப்பாள். அவளை யாரும் இது பற்றி கேட்டுவிடக் கூடாது. கேட்டால் புகுந்த வீட்டு ஜெயிலில் இதுநாள் வரையில் தான் அடைந்து கிடந்த வரலாற்றையும், அண்ணன் வீட்டில் சுதந்திரமாய் இருப்பதற்கு கூட தனக்கு உரிமை இல்லையா என்றும் கேட்டு பெரிதாய் அழத் தொடங்கி விடுவாள். அதனால் கங்காதான் பிரியாவை இழுத்து வைத்து தலை பின்னி விடுவதோ, அடுத்தவன் சுரேஷின் முழங்கால் சிரைப்புக்கு மருந்து தடவி விடுவதோ, 3ஆம் அவனான ராஜுவுக்கு குளிப்பாட்டி விடுவதோ எல்லாமே. அவள் இதற்காக எல்லாம் அழுத்துக் கொண்டதில்லை. ஆனால் கண்ணனும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டு கொட்டமடிக்கும் போது, அசிங்கமான வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது, தெருவில் கட்டிப்பிடித்து உருண்டு சண்டை போடும் போது, சாப்பிட வராமல் அழிச்சாட்டியம் செய்யும் போது அவளால் தாங்க முடியாது. இந்தாடா கண்ணா, பால் குடிச்சிட்டு போய் விளையாடு. இப்ப வேணாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். அப்புறமா குடிக்காமலேயே தூங்கிடுவேடா. வாடா, சமத்தில்லையா? கொஞ்ச நேரம் சும்மா இரேன். அவளுக்கு தாங்கவில்லை. விடுவிடுவென எழுந்து அவன் அருகில் வந்தாள். இந்த காலையில எழுந்த உடனே சாமி கும்பிட்டியோ? எல்லாம் கும்பிட்டேன். பொய் ஒழுக மாஸ்டர். அதான் போகட்டும். இன்னைக்கு உனக்கு 8ஆம் வாய்ப்பாட்ட மனப்பாடம் செய்ய சொன்னனே, செஞ்சியோ? ஒரே தலைவலி, நான் செய்யல. வெயில விளையாடுறதுக்கு மட்டும் தலைவலி இல்லையா? அவள் சிறுவனின் கை 2ஐயும் சேர்த்து பிடித்துக் கொண்டு மிரட்டுவது போல முகத்தை கொஞ்சம் கடுமையாக வைத்தபடி கேட்டாள். இந்த நேரத்தில் மீனா படுத்தபடி ஏதோ ஒரு மட்ட ரகமான மர்ம நாவலில் மூழ்கி இருக்க, அவளது அக்காக்காரிகள் இருவரும் மெல்ல தங்கையை நிமிண்டி கங்காவையும் கண்ணனையும் கவனிக்கும்படி சைகை செய்ய, பாருடி குழந்தை என்னமா மிரட்டுறா, அது பாவம் அனாத மாதிரி முழிக்குது பாரு. மீனா புத்தகத்தை விட்டு விழிகளை அகற்றி கண்ணனையும் கங்காவையும் மாறி மாறி பார்த்தாள். அந்த சமயத்தில்தான் கண்ணன் தான் புதிதாக கற்றுக்கொண்டுள்ள அசிங்கமான வார்த்தையை பேசினான். சரிதான் போடி. என்னடா சொன்ன? பதறி போய்விட்டாள் கங்கா. குழந்தையின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளா இவை? ஏண்டா, எங்கிருந்து கத்துக்கிட்ட இந்த வார்த்தைய? அவனது சிறு கைகளை தனது இடக்கையால் அழுந்த பிடித்துக் கொண்டு இன்னொரு கையால் சிறுவனின் காதை பிடித்து திருக, இதுநாள் வரையில் அடித்து உதைத்து இம்சிக்காத கங்கா இன்று சற்று லேசாக காதை பிடித்து திருகுவதை கூட சகித்துக் கொள்ள முடியாத கண்ணன் ஓவென பெரும் குரல் எடுத்து அழத் தொடங்க, அவ்வளவுதான். மீனாவின் தாய்மை உணர்ச்சி தலைக்கேறிவிட்டது. புத்தகத்தை விசிறி எறிந்துவிட்டு கங்காவின் எதிரில் வந்து நின்றாள். குழந்தை இப்படிதான் காட்டு மீறாண்டித்தனமா காதை பிடிச்சு திருகுவாங்களா? காது கையோட வந்துட போகுது, கையடா நீ. ஒரு கணம் அதிர்ந்து போய் விட்டாள் கங்கா. சிறுவனின் காதை பற்றி இருந்த கை தானே தளர்ந்தது. கண்ணன் தன் பக்கம் பேசவும் ஆள் இருக்கிறது என்கிற தெம்பில் இன்னமும் குரலை உயர்த்தி அழுதபடி மீனாவை போய் கட்டிக்கொள்ள, மகனை ஒரு கையால் அணைத்தபடி இறைச்சல் போடுகிறாள் மீனா. நான் ஒன்னும் சோத்துக்கும் துணிக்கு இல்லாம என் புள்ளை இங்க விட்டு வைக்கல. அண்ணா அத்தனை தூரம் கெஞ்சி கேட்டதால, உன்னை ஊர் ஜனங்க அத்தனை பேரும் மலடி மலடின்னு ஏசுனதுனால பரிதாபப்பட்டு தான் என் புள்ளைய இங்க கொண்டாந்து விட்டேன். மலடிக்கு தெரியுமா மைந்தனோட அருமைன்னு பெரியவங்க சொன்னது சரியாதான் போச்சு. மீனா, இல்ல மீனா, அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு கேட்ட இல்ல? இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு எந்த தாயால சும்மா இருக்க முடியுமா சொல்லு? சரிதான், நிறுத்த. நீ பெரிய வார்த்தை, பொல்லாத வார்த்தை. நாளைக்கு பெரியவனானா இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்காம தானா இருக்க போறான். அப்படியே இருந்தாலும் பச்சை புள்ள ஏதோ அர்த்தம் புரியாம வளருதுன்னு விட்டுடுவாங்களா? இல்ல காதை ஃபேன் சுவிட்சா நினைச்சுக்கிட்டு திருகுவாங்களா? இதற்குள் தங்கைக்கு பரிந்து கட்டி கொண்டு தமைக்கைகள் இருவரும் வந்து விட்டனர். உனக்கு ஆனாலும் இத்தனை கோபம் கூடாத நீ, என்றாள் ஒருத்தி. குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க.
குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலதான் குழந்தை தங்கும். மீனா, தப்பு உன் மேலதாண்டி. 10 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளைய தூக்கி கொடுக்க எந்த தாயும் சம்மதிக்க கூடாது. அண்ணங்கார பிள்ளைய கான்வென்ட்ல சேர்ப்பான், நல்லா வச்சுப்பான்னு நம்பி உன் குழந்தைய இங்க விட்டது தப்பா போச்சு பாரு. தப்புதான்கா, தப்புதான். என் கண் எதிரில இத பார்த்ததுக்கு அப்புறமும் என் தங்கத்தை இங்க விட்டுட்டு போக மனசு வருமா எனக்கு என்றாள் எரிச்சலுடன். மீனா மீண்டும் எரிச்சல் தாங்காமல் அண்ணியை வெட்டி விடுவது போல பார்த்துவிட்டு மகனை தரதரவென்று இழுத்து கொண்டு அறைக்குள் போய் முடங்கிக் கொண்டாள். சற்று நேரத்திலேயே கண்ணன் நடந்ததை மறந்து சகஜமாய் கங்காவின் கால்களை சுற்றி வர தொடங்கிவிட்டான். குழந்தைதானே, நடந்தவை சுலபத்தில் மறந்து விட்டது அதுக்கு. அம்மா, எனக்கு நாளைக்கு புட்டு செஞ்சு தரையா? அம்மா, இந்த ராஜ் என்ன அடிக்கிறான் பாரு. ஏமா, 24ஐயும் 36ஐயும் கூட்டுனா எவ்வளவு? நான் 60ன்னு சொல்றேன், ராஜு 50ங்கிறான். கங்கா இவனது கேள்விகளுக்கு இயந்திரமாய் பட்டும் படாமலுமாய் பதில் சொல்லி வந்தாள். மீனா கடுத்த முகம் மாறாமல் வளைய வந்தாள். நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், கண்ணனையும் அழைச்சுக்கிட்டு போறேன். இப்படி சங்கரிடம் அவள் சொன்ன போது துடித்து போய்விட்டான் அவன். என்ன மீனா இது, பாதி படிப்பு? பரவாயில்ல அண்ணன், அங்கேயும் கான்வென்ட் இருக்கு, நான் சேர்த்துக்கிறேன். இப்ப அரைப்பரிச்சை முடிஞ்சு லீவு விட்டுருக்காங்க, பாதியில வேற ஸ்கூல் மாத்தினா குழந்தை படிப்பு பாழாயிடும் மீனா. எதுக்கு? ஆமா, பெரிய கலெக்டர் படிப்பு தட்டுக்கிட்டு போகுதாக்கும். கஷ்டமா இருந்தா 6 மாசம் வீட்டோட வச்சிருந்து அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்கிறேன். இனிமே இங்க விடுற உத்தேசம் இல்ல. அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்க அம்மா கிட்ட இருக்கிறது தான் நல்லது. கங்கா பொங்கி வரும் துக்கத்தை தொண்டை குழியிலேயே புதைத்தபடி நின்றார். சங்கர் கவலையுடன் மனைவியையே வெறித்து பார்த்தான். கண்ணன் இல்லாமல் பாதிக்கப்பட போகிறவள் அவள்தானே. ஆனால் மீனாவும் குழந்தைகளும் வாசலில் நின்ற டாக்ஸியில் ஏறும் வரையில் சமையல் கட்டை விட்டு வெளியே வரவே இல்லை கங்கா. இரவு அவன் அவளை வெகுவாக சமாதானப்படுத்துகிறான். மீனாவின் பிள்ளை இல்லாவிட்டால் என்ன, ஊர் குழந்தைகள் அத்தனையுமே அவளது குழந்தைகள் தானே என்றும் கூறி அவளது முதுகை வருடினான். எதுவுமே வேண்டாம், அனாதை விடுதிகளில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறது, நமக்கு பிடித்த குழந்தையை எடுத்து வந்து வளர்க்கலாம் என்றான். அவள் கண்ணீர் மல்க தலையசைக்கிறாள். அதுக்கு எனக்குன்னு, எனக்கு சொந்தமா என் உதரத்துல ஜனிச்சதா ஒரு குழந்தை வேணுங்க. மத்த குழந்தைகளை என்னதான் அன்பை பொழிஞ்சு வளர்த்தாலும் அதுங்க தப்பு செஞ்சா அத அதட்டி ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுங்க, கை நீட்டி அடிக்க முடியாது. எனக்கு அணைச்சு வளர்க்க மாத்திரம் இல்ல, அடிச்சு திருத்தவும் உரிமை இருக்காப்ல ஒரு குழந்தை வேணுங்க. அவள் என்றுமில்லாத ஆவேசத்துடன் தன் கணவனை இழுத்து இறுக அணைத்து பெருசாய் அழுகிறாள். அவன் அவளை சமாதானப்படுத்தும் வழிகளில் இறங்குகிறான். இருவருமே உடம்பின் தேவைகளுக்காக மாத்திரமே அணைத்து கிடந்த நாட்கள் போக முழுசாய் தீவிரமாய் அடிப்பதற்குள் குழந்தை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாய் கங்காவின் கையில் அடிவாங்க அமுது வாங்க ஒரு குழந்தை இன்னும் 10 மாதங்களில் பிறந்துவிடும். நிச்சயமாக. அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ஒரு குழந்தை வேணுங்க சிறுகதை முற்றும். இந்த சிறுகதை தாய் வார இதழ்ல 1982 வெளிவந்தது.